இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஜித்ராவிலும் கபாலா பத்தாஸிலும் வெள்ளம் வடிந்ததால் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஜித்ராவில் உள்ள தாமான் தாபுஞ்ச் ஹஜிங் மற்றும் கபாலா பத்தாஸ் ஆகிய இடங்களில் வெள்ளம் வடிந்ததால் பாதிக்கப்பட்டவர்கள் நேற்று தங்களின் வீடுகளில் துப்புரவு பணிகளை தொடங்கினர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் சேதமடைந்த பொருட்களை வீடுகளில் இருந்து வெளியேற்றுவது உட்பட சகதிகளை சுத்தம் செய்யும் பணிகளிலும் ஈடுபட்டிருப்பது நாம் மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் காண முடிந்தது. நேற்று காலை தொடங்கி தமது கணவர் ஷாகுரிமான் ஷாகுவிடம் இணைந்து வீடுகளை சுத்தம் செய்ய தொடங்கியதாகவும், வயது மூப்பின் காரணத்தினால் அதிக வேலைகளை செய்ய இயலவில்லை என்று அங்கு வசிக்கும் ருக்கியா மஹமூத் கூறினார். தன்னார்வலர்கள் வந்து எங்களுக்கு உதவுவார்கள் என்று நம்புகிறேன். ஏனெனில் நாங்கள் வயதானவர்கள். அவருக்கு வயது 69. என் கணவருக்கு உதவி கிடைக்கும் என்று நம்புகிறேன். பிள்ளைகள் வருவார்கள், ஆனால் தூரமாக இருக்கின்றனர் என்றார் அவர். கடந்த வியாழக்கிழமை ஏற்பட்ட வெள்ளத்தினால் வீட்டு உபயோகப் பொருட்கள் பல சேதமடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளன. இருப்பினும் வெள்ளத்தினால் ஏற்பட்ட இழப்பின் மதிப்பு தமக்கு தெரியவில்லை என்றும் ருக்கியா கூறினார். மேலும் இம்முறை ஏற்பட்ட வெள்ளத்தில் வீட்டில் இருந்த பல்வேறு பொருட்கள் சேதமடைந்துள்ள நிலையில் சுமார் 20,000 ரிங்கிட் வரை தமக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக முகமது அஸ்வாட் அசிசான் வருத்தம் தெரிவித்தார். மழைக்காலத்தில் ரத்து செய்யப்பட்ட விமான பயணங்களுக்கான முழு கட்டணமும் திரும்ப செலுத்தப்படும். ஏர் ஏசியா ஏவியேஷன் குழுமம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் மழைக்காலம் பல மாநிலங்களில் வெள்ளத்தை ஏற்படுத்தும். இதனால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு உதவும் வகையில் நிபந்தனை மற்றும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு ரத்து செய்யப்பட்ட விமான பயணங்களுக்கான முழு கட்டணத்தையும் திரும்ப செலுத்துவது போன்ற சேவை மீட்பு தேர்வு SRO-வை ஏர் ஏசியா ஏவியேஷன் குழுமம் வழங்குவதாக அதன் விமான நடவடிக்கை பிரிவு துணை தலைமை செயல்முறை அதிகாரி டத்தோ கேப்டன் சிஸ்டர் தெரிவித்தார். மேலும் பயணிகள் புறப்படும் தேதிக்கு 14 நாட்களுக்கு ஒரு முறை மட்டும் பயணத்திற்கான தேதியை மாற்றவோ அல்லது அடுத்த விமான பயணத்திற்கு ஏர் ஏசியா கணக்கில் முன்பதிவு மதிப்பை சேமிக்கவோ அந்த விமான நிறுவனம் வாய்ப்பு வழங்குவதாக அவர் கூறினார். எனவே குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு பயணத்தை மேற்கொள்ளவோ அல்லது கூடுதல் பயணம் செய்யவோ பாதுகாப்பு முறை ஒன்றுதான். எனவே பொது விமான அமலாக்க தரப்பு நிர்ணயித்த செயல்பாட்டு தரநிலையை பின்பற்றுங்கள் என்றார் அவர். UPNM பகடிவதை கலாச்சாரத்தை உடனடியாக நிறுத்தும்படி மாமன்னர் உத்தரவு. மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகம் UPNM-இல் நிகழும் பகடிவதை கலாச்சாரத்தை உடனடியாக நிறுத்தும்படி மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார். ஆரோக்கியமற்ற கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து அந்த பல்கலைக்கழகத்தின் நற்பெயரை மீட்டெடுக்க அனைத்து தரப்பினரும் முயற்சிக்க வேண்டும் என்று UPNM-இன் வேந்தருமான மாமன்னர் வலியுறுத்தினர். இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்தால் என் பெயர் இப்பல்கலைக்கழகத்தில் சம்பந்தப்படுவதை நான் விரும்பவில்லை. தளபதி மற்றும் கமாண்டர் ஆகியோரும் நிச்சயம் பொறுப்பேற்க வேண்டும். நம்பிக்கையை இழக்க நேரிட்டால் பதவி விலக வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஒரு ராணுவ அதிகாரியாக வேண்டும் என்பதற்காக இங்கு அனுப்புகிறார்கள். துன்புறுத்தலுக்கு ஆளாவதற்கு அல்ல என்று நான் நம்புகிறேன். நேற்று UPNM வேந்தராக நியமனம் பெற்ற அதிகாரப்பூர்வ சடங்கு உட்பட அப்பல்கலைக்கழகத்தின் 14வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய மாமன்னர் அவ்வாறு தெரிவித்தார். இவ்வட்டாரத்தில் தற்காப்பு, ராணுவம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் முன்னோடி பல்கலைக்கழகமான UPNM திகழ வேண்டும் என்று சுல்தான் இப்ராஹிம் வலியுறுத்தினார். தெற்கு தாய்லாந்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 22ஆக உயர்வு. தெற்கு தாய்லாந்தில் ஏற்பட்ட மிக மோசமான வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 22ஆக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னும் தற்காலிக வெள்ள நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் நவம்பர் 22ஆம் தேதி முதல் தாய்லாந்தின் தெற்கு பகுதியில் கடுமையான மழை வெள்ளம் ஏற்பட்டதாக பேரிடர் தடுப்பு மற்றும் தணிப்புத்துறை கூறியது. வெள்ளத்தால் சுமார் 6,64,173 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சுமார் 22,000 பேர் தற்காலிக வெள்ள நிவாரண மையங்களில் தஞ்சம் அடைந்துள்ளனர். தெற்கு தாய்லாந்தில் பெய்து வரும் தொடர் மழையால் இன்னும் 7 நாட்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்படலாம் என்று பேரிடர் தடுப்பு மற்றும் தணிப்புத்துறை நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. 48,950 கோடி ரிங்கிட் முதலீட்டிற்கு அரசாங்கம் ஒப்புதல். 2023ஆம் ஆண்டு தொடங்கி 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரையிலான காலகட்டத்தில் தொழில்துறை, சேவை மற்றும் முதன்மை துறைகளில்
மொத்தம் 48,950 கோடி ரிங்கிட் முதலீட்டிற்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. அதில் 26,290 கோடி ரிங்கிட் அல்லது 53.7 விழுக்காடு அந்நிய முதலீடு என்றும் 22,650 கோடி ரிங்கிட் உள்ளூர் முதலீடு என்றும் முதலீடு வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சின் துணை அமைச்சர் லியூ சின் தொங் தெரிவித்தார். பினாங்கு 6,500 கோடி ரிங்கிட், கெடா 5,400 கோடி ரிங்கிட், கோலாலம்பூர் கூட்டரசு பிரதேசம் 4,300 கோடி ரிங்கிட், ஜொஹூர் 3,800 கோடி ரிங்கிட் மற்றும் ஸ்லாங்கூர் 2,900 கோடி ரிங்கிட் ஆகும் என்றார் அவர். நேற்று மக்களவையில் இதுவரை ஒப்புதல் அளிக்கப்பட்ட அந்நிய நேரடி முதலீடு தொகை மற்றும் மாநில அடிப்படையிலான முதலீட்டு தொகை குறித்து தம்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சொங் சியான் சென் எழுப்பிய கேள்விக்கு லியூ சின் தொங் அவ்வாறு பதிலளித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ முன்வந்த அரசு ஊழியர்களை பாராட்டினார் பிரதமர். நாடு முழுவதும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ முன்வந்துள்ள 80,000 அரசாங்க ஊழியர்கள் உட்பட அரசு கேந்திரங்களுக்கு பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் நன்றி பாராட்டினர். இயற்கை பேரிடரை எதிர்கொள்வதில் மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசுக்கும் இடையிலான திடமான ஒத்துழைப்பு ஒரு நேர்மறையான அறிகுறி என்றும் அவர் கூறினார். உதவிக்கு முன்வந்த பல்லாயிரக்கணக்கான தன்னார்வலர்கள் உட்பட அரசு சார்ந்த முதலீட்டு நிறுவனங்கள், கிளிக்ஸ், அரசு சார்ந்த நிறுவனங்கள், தனியார் மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள், NGO ஆகியோரின் ஈடுபாட்டையும் அன்வார் இப்ராஹிம் பாராட்டினார். பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளும் போது பல்வேறு இனங்கள், பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களை சேர்ந்த மலேசியர்களின் ஒற்றுமை மற்றும் மரியாதை மனப்பான்மை உண்மையிலேயே அசாதாரணமானது என்பதை நாம் காண்கிறோம். அவர்களுக்கு எனது பாராட்டுகளை தெரிவிக்க விரும்புகிறேன் என்றார் அவர். நேற்று மக்களவையில் நடைபெற்ற அமைச்சர்களின் கேள்வி பதில் நேரத்தின் போது அன்வார் அவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்கா மீண்டும் டிரம்பால் ஆட்சி செய்யப்பட்டாலும் மலேசியா நடுநிலையாகவே இருக்கும். அமெரிக்காவின் அதிபராக டொனால்டு டிரம்ப் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து மலேசியா தொடர்ந்து நடுநிலையாக இருப்பதோடு உலகளாவிய பொருளாதார சூழலில் சாத்தியமான மாற்றங்களையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கும். அமெரிக்காவின் புதிய நிர்வாகத்திற்கான கூட்டு அணுகுமுறைகளில் ஒன்றாக சாஃப்ட் டிப்ளமசி எனப்படும் வன்முறையற்ற அரசு தந்திரத்தில் கவனம் செலுத்துவதும் இதில் அடங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் முகமது ஹசான் தெரிவித்தார். அதே வேளையில் எந்த ஒரு பெரிய சக்திகள் பக்கமும் சாயாமல் நாட்டின் பொருளாதார நலன்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் பொருட்டு மலேசியா கவனமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முகமது ஹசான் வலியுறுத்தினர். இது நாம் ஆராய வேண்டிய ஒன்று. வன்முறையற்ற அரசு தந்திர முறையை நாம் பயன்படுத்த வேண்டும். எந்த தரப்பினர் பக்கமும் அதிகமான ஆதரவை காட்டாமல் இருப்பது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நடுநிலையான நாடாக மலேசியாவை நாம் வைக்க வேண்டும். மலேசியா நடுநிலையாகவே இருப்பதுதான் நமக்கு வேண்டும் என்றார் அவர். இவ்விவகாரம் தொடர்பில் அடுத்த ஆண்டு ஆசியான் மாநாட்டிற்கு தலைமை ஏற்கும் மலேசியாவின் நிலைப்பாடு குறித்து நேற்று மேலவையில் செனட்டர் தான் ஸ்ரீ டத்தோ லாக்கியான் சான் எழுப்பிய கூடுதல் கேள்விக்கு முகமது ஹசான் அவ்வாறு பதிலளித்தார். வெள்ள பிரச்சனையை சமாளிக்க ஜிகாவின் ஆய்வை அரசாங்கம் பரிசீலிக்கும். நாடு முழுவதும் வெள்ள பிரச்சனையை சமாளிக்க கடலோர பகுதிகள் முழுவதும் உயரமான அணைக்கரையை கட்டுவதற்கு ஜப்பான் அனைத்துலக ஒத்துழைப்பு நிறுவனத்தின் ஆய்வை அரசாங்கம் பரிசீலிக்கும். நாட்டில் RTB எனும் வெள்ள தடுப்பு திட்டம் முழுமையாக அமல்படுத்திய பிறகு 20 ஆண்டுகளுக்கு மேலாக எழுப்பப்பட்ட பரிந்துரையை செயல்படுத்த முயற்சிக்கலாம் என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கின்றார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து ஒரு பரிந்துரையை நான் இன்னும் ஞாபகம் வைத்திருக்கிறேன். அண்மையில் ஜப்பான் புதிய பிரதமரிடம் விவாதிக்கும் போது அது குறித்து பேசப்பட்டது. மேற்கு கரையில் ஜிகா திட்டம் கொண்டு வரப்பட்டால் அப்பகுதியில் வெள்ள பிரச்சினை சமாளிக்கப்படும். 90ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அதற்கான செலவு 1000 கோடி ரிங்கிட் ஆகும். தற்போது 2000 கோடி ரிங்கிட்டாக அதிகரித்திருக்கலாம் என்று அவர் கூறினார். நேற்று மக்களவையில் அமைச்சர்களின் கேள்வி பதில் நேரத்தின் போது தஞ்சோங் மானிஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் யூசுப் அப்துல் வஹாப் எழுப்பிய கேள்விக்கு அன்வார் இப்ராஹிம் அவ்வாறு பதிலளித்தார். தற்போது வெள்ள பிரச்சனையை கட்டுப்படுத்தும் முயற்சியாக நாடு முழுவதும் வெள்ள தடுப்பு திட்டங்களை செயல்படுத்த அரசாங்கம் சுமார் 1500 கோடி ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. இணைய மோசடியை உட்படுத்திய 1,90,00,000 ரிங்கிட் பணத்தை NSRC முடக்கியது. தேசிய மோசடி பதிலளிப்பு மையம் இணைய மோசடியை உட்படுத்தி இதுவரை 1,90,00,000 ரிங்கிட் பணத்தை முடக்கியதோடு 60 லட்சம் ரிங்கிட்டை பறிமுதலும் செய்துள்ளது. பேங்க் நிகர மலேசியா, அரசு மலேசிய போலீஸ் படை, மலேசிய தொடர்பு மற்றும் பலூடக ஆணையம், நிதி கழகம், தொலைத்தொடர்பு தொழில்துறை ஆகியவற்றுடனான ஒத்துழைப்பின்படி
தேசிய மோசடி பதிலளிப்பு மையத்திற்கு கிடைத்த வெற்றிகளில் இதுவும் அடங்கும் என்று பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். உருவாக்கப்பட்டது தொடங்கி NSRC இதுவரை 1,40,474 அழைப்புகளை பெற்றுள்ளதோடு 69,619 மோசடி சம்பவங்கள் அதில் அடங்கும். நேற்று மக்களவையில் அமைச்சர்களின் கேள்வி பதில் நேரத்தின் போது புலாய் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஹைசான் கயாட் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் இவ்வாறு கூறினார்.